சண்டே அன்னைக்கு ஷூட்டிங் வச்சுட்டாங்கன்னா அன்னைக்கு ஷூட்டிங் அன்னைக்கு பிரியாணி இருந்தே ஆகணுங்கிற மாதிரி வச்சு விட்டுருவேன். லஞ்சுக்கு மேலே ஷூட்டிங் பண்ணவே முடியாது. சரத் சார், ராதிகா மேம் எல்லாமே இருந்தாங்க. சண்டே அன்னைக்கு ஷூட்டிங் வச்சாங்க. சண்டே அன்னைக்கு ஷூட்டிங் வேணாம்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி சண்டே வச்சே ஆகப்போறாங்க. சரி ஓகே நீங்க வைங்க நானும் வைக்கிறேன்னு சொல்லி விட்டு மெயின் ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் பிரியாணி இதுன்னு பார்சல் பண்ணி விட்டு பாயாசம் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு திருப்பியும் லஞ்ச்லாம் முடிச்சு திருப்பியும் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது 4:30 மணி ஆச்சு. அதுக்கு சரி சீக்கிரம் முடிச்சுக்கலாம்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க. அம்மாவுக்கு வந்து சிவாஜி சார் வீட்டுல நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வருது ஒரே பூரிப்பா இருக்கு அம்மாக்கெல்லாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். திடீர்னு தீபாவளி கரெக்டாக 3 days பிஃபோர் சார் கால் பண்ணி எவ்ரி ஃபெஸ்டிவல் கால் பண்ணுவார். எங்க அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க, லொக்கேஷன் அனுப்பிச்சுடுங்க. ஒரு பெரிய டப்பால வரும். எனக்கு ஸ்நாக்ஸ் கிடச்சுன்னு சந்தோஷம். அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா தாத்தாவும் சரி அப்பாவும் சரி அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் எந்த அளவுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளோட டயட்டை பிரேக் பண்றதுனால அன்னைக்காக பார்த்து சரி அது ஒரு நல்ல ஃபீலிங். அது இப்பவும் சென்னையில இருந்து அன்னையிலத்துல இருந்து சாப்பாடு வருமா உங்களுக்கு? ஆமாங்க. எப்பவுமே உங்களுக்கு கையில உங்க டீம் அந்த இந்த மாதிரி அன்னைக்கு முன்னாடியே சொல்லிடுவீங்க. அன்னைக்கு முன்னாடியே என்ன இதுன்னு யாராவது சாப்பிடுவாங்கன்னு பேசிட்டு தான் பண்றது. அன்னைக்கு அணைக்க மாட்டாங்களான்ற அளவுக்கு ஒரு கேள்வி இருக்கு. வந்துகிட்டே இருக்க ஒரு 40 பேருக்கு சாப்பாடு 50 பேருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அனுப்புறேன்றாங்க. வேணுங்கிற டைம்ல சொன்னா அனுப்பிச்சு விட்டுறாங்க. நீங்க கொடுத்துருக்கீங்களா அது மாதிரி உங்க செட்டுக்கு? நிறைய வாட்டி. இனிஷியல் ஸ்டேஜ்ல ஏதாச்சும் மறக்க முடியாத ஒரு படம் ஒரு ப்ரொடக்ஷன்? இப்படிதான் வானம் கட்டட்டும் படம். சரத் சார், ராதிகா மேம் எல்லாமே இருந்தாங்க. சண்டே அன்னைக்கு ஷூட்டிங் வச்சாங்க. சண்டே அன்னைக்கு ஷூட்டிங் வேணாம்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி சண்டே வச்சே ஆகப்போறாங்க. சரி ஓகே நீங்க வைங்க நானும் வைக்கிறேன்னு சொல்லி விட்டு மெயின் ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் பிரியாணி இதுன்னு பார்சல் பண்ணி விட்டு பாயாசம் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு திருப்பியும் லஞ்ச்லாம் முடிச்சு திருப்பியும் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது 4:30 மணி ஆச்சு. அதுக்கு சரி சீக்கிரம் முடிச்சுக்கலாம்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க. சண்டே அன்னைக்கு ஷூட்டிங் வச்சுட்டாங்கன்னா அன்னைக்கு ஷூட்டிங் அன்னைக்கு பிரியாணி இருந்தே ஆகணுங்கிற மாதிரி வச்சு விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் லஞ்சுக்கு மேலே ஷூட்டிங் பண்ணவே முடியாது. அந்த மயக்கத்தில் இருப்பாங்க.